guys, welcome to Priya Hashmini Lifestyle. என்னைக்கு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு டேட் என்ன 10/13 இன்னைக்கு வந்து 13 டேட்டு டே வந்து டியூஸ்டே. ஸோ என்ன அப்படின்னா நாளையிலேருந்து எங்களுக்கு பொங்கல் ஹாலிடேஸ். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து நாளைக்கு தான் செலிப்ரேஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு. அதாவது இன்னைக்கு ப்ரீபோண்ட் ஆகி இன்னைக்கு மத்தியானம் வச்சு முடிச்சு விட்டாங்க. என்னமோ அலங்கோலமோ நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ தான் எங்கள் வீட்டை நாங்கள் வந்து பொங்கலுக்காக சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹாஷினி வந்து இங்கே நம்ம பூஜை ரூமை சுத்தம் பண்ணிட்டாங்க மேடம். அவங்க தொடச்சிட்ருக்காங்க பூஜை ரூமை. நான் வந்து ஹாலை வந்து ஏதோ ஒரு நிலமையில் வச்சுருக்கேன். ஹாலை கூட்டிட்டேன் ஃபுல்லாக. ஹாசினி அந்த மாப்பை தொடச்சிட்டு கொடுத்தோடனே நான் வந்து இங்கே ஃபுல்லாக துடைக்கணும். ஒரே நிமிஷம். இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம் இந்த நிலமையில தான் இருக்குது. நாங்கள் இந்த பெரிய பெரிய இடங்களை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பெட்ரூமுக்கு வரணும். அதை முடிச்சுட்டு அப்பா அந்த ரூமில் தூங்கிட்டு இருக்காரு. நான் அப்புறம் காமிக்கிறேன். ஸோ விளக்கு மாட்டீங்களா? அவங்க வந்து பூஜை பண்ணா கொண்டு போயிடுவாங்க. காமி அடி பாதி. சரி நில்லுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு தியா ஹஷ்மினி லைஃப்ஸ்டைல். நான் ரியா. இந்த வீடியோ வந்து நேற்று ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோவோட கண்டினியூஷனாக தான் இருக்கும். ஸோ நேற்று வந்து 13th, இன்னைக்கு 14th போகி. அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். அப்போ வந்து அவங்க போகி பண்டிகைங்கிறங்காட்டிக்கு சாம்பிராணியை போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு வீடு வந்து நேற்று இருந்ததுக்கு இன்னைக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். இருங்க, நான் உங்களுக்கு ஒவ்வொரு ரூமாக காமிக்கிறேன். அது மட்டும் கொடூரமாக இருக்குது. இந்த ஹால் இப்படி தான் இருக்குது. ஓகே, ஹால் வந்து ஓரளவுக்கு என் தங்கச்சியால். டைனிங் ரூமில் அது எங்கள் டேபிள் மட்டும் அப்படி இருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் அப்படியே கிச்சனுக்கு வந்தால் கிச்சன் கீழே பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் மேலே பார்க்குற மாதிரி இருக்காது. ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும். எங்களுடைய அமைச்சின் ரூம் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. அது எல்லாமே இன்றைக்கி தான் சுத்தம் பண்ணணும். பூஜரும் வாசனை இருக்கங்காட்டி அது கரெக்டாக இருக்கும். சுத்தம் பண்ணிட்டான் நேற்று. அந்த ரூம் நான் அப்புறம் காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது எங்கள் வீட்டோட நிலமை. வெளியே வந்து சாணி வலிக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஹாசினி வெளியே போய் ஆடிட்டு இருந்தா. அதை பட்டு ராக்கி தான் போடுறா பாருங்க. அம்மா வந்து அங்கே இது வச்சுட்டு இருந்தாங்க. ஐயோ, சாணி எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்களா. அப்போ வந்துட்டு இவன் வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் இப்போது பொங்கல் ப்ரெப்ஸில் வெளியே சாணி வலிக்கணும். அதுக்கப்புறம் சுண்ணாம்பு ஃபுல்லாக அடிச்சாச்சு.
கேட்டுக்கு மட்டும் பெயிண்ட் அடிக்கலை, இன்னும் கேட்டுக்கு மட்டும் பெயிண்ட் அடிக்கணும். இது எப்போ அடிப்பாங்கன்னு தெரில, பார்க்கலாம். இந்த வாசல் வந்து வழிச்சிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஈவினிங் சங்கராத்திரிக்காக கோலம் போட்டுருவோம். பெரிய கோலமாக போட போகிறோம் கைஸ், நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நான் ட்ரை போட்டிருக்கங்காட்டிக்கு எப்படியாவது வச்சு ஷூட் பண்ணிடுவேன். கேஷுவலான ஒரு விலாகாக அது போயிடும் சங்கராத்திரிங்கிறது. ஸோ அப்போ தான் நான் குளித்து ரெடியாவேன். இப்போல்லாம் ரெடியே ஆக மாட்டேன். வருவா பாருங்க ஹாஸ்னி ஆன்ட்டாடா. ஸோ அப்போ தான் நான் வந்து குளித்து இதை வந்துட்டான். ஸோ குளித்து ரெடி ஆவேன். இப்போதைக்கு நான் ரெடியாக மாட்டேன். முதல்ல நான் ஒரு சோம்பேறி. இன்னைக்கு ரொம்ப சோம்பேறி. ஏய் சரி, இப்போ ஹாஸ்னிக்கு ஒரு ட்விஸ்ட்டு. மைக்குக்கு போ. ட்ரெண்டிங் வேர்டு கேம். இரு அதை போட, அந்த தேர்டாக இருக்கிறது. ஏய் தேர்டு பொட்டியா இது. அது கரெக்டு. ரெட் ஒயிட். இப்போ ஹாஸ்னி வந்து சொல்லுவா. ஹாஸ்னி இப்போ வா. ஹாஸ்னி சொல்லு. ஆஹா, அதில் எழுதியிருக்க வேர்டு சொல்கிறது. அதில் என்ன பிக்சர் இருக்கு? ரெட் கேட் பேட் வரல. ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப ஹாஸ்னி கஷ்டமாக சரி ஆஃப் பண்ணிடுமா. வைத்தியம் பிடிக்குதுல்ல உனக்கு. ஆஃப் பண்ணிட்டாடா. ஏய் கொன்று வைஃபை ஆஃப் பண்ணலாம். சுத்தக்காரி வேலையை ஆரம்பிச்சிட்டா கைஸ். அம்மா உங்களுக்கு நாளைக்கு வீடியோ வருமா? இல்லையே. நாளைக்கு வீடியோ வருமா கைஸ்? ஏன் கைஸ்? நான் அப்லோட் பண்ணிடுறேன் கைஸ், நீங்கள் வீடியோ எடுங்க கைஸ். நாளைக்கு பொங்க வைக்கிற வீடியோ கைஸ். அச்சோ சரி, இன்னைக்கு ஈவினிங் பெரிய கோலம் போட போகிறோங்க கைஸ். சரியா கைஸ்? தயவு செஞ்சு அந்த போனிட்டெயில ஃபுல்லாக போடுங்க கைஸ். சத்தியமாக நல்லா இல்லை கைஸ். சரி கைஸ், இப்போ பூஜை பண்ணியாச்சா கைஸ்? நாளைக்கு வேல் பூஜை நடக்குமா கைஸ்? லாங் கேப் கிட்டத்தட்ட இருக்கும். என் கை அடிபட்டப்போ பண்ணதான். அதுக்கப்புறம் மேலே ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி 8 மாதம் ஆச்சு. ஓகே, சம்ஹவ் எல்லாம் முடிந்து விட்டது. ஸோ கைஸ், சம்ஹவ் எல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது வந்து நாளைக்கு ஒரு ட்ரான்சிஷன் வீடியோ எடுக்கலாமா? எடுக்கணும். நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன். என்னால் உங்களுக்காக எக்ஸிபிட் பண்ண தான் முடியவில்லை இந்த அக்காவை வச்சுட்டு. ஸோ அதுங்காட்டிக்கு பேசியே கொள்ளுவேன். எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டுமாரோ, ரைட்? சொல்லு, ரைட் சொல்லு. லெஃப்ட். ஸோ சொல்லு, ஓகே சொல்லு.
நோ சொல்லு. ஏய் சரி கைஸ், இவ இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பா. முதல் படியாக வெற்றிகரமாக நாங்கள் இப்போ தான் புள்ளி வச்சு முடிச்சிருக்கோம். இனி எப்போ கோலத்தை ஆரம்பிப்போன்னு தெரியாது. சொதப்பிடும்னு நினச்ச கோலம் பார்த்திங்கன்னா இப்போது ஓரளவுக்கு வந்து விட்டது. ஸோ பார்த்துட்டிங்கன்னா இதுதான் இதோட இப்போதைக்கு வெளியே மட்டும்தான் போட்டிருக்காங்க. இனி வந்து இது வரைக்கும் இருக்கு. ஓகே, ஸோ இனி நடுவில் மட்டும் ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து போய் கலர் தரலாம். இப்போ வந்து இங்கே கலர் வச்சுருக்கோம் ஒரு பாக்ஸில். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்குது கொஞ்சம். இன்னைக்கு காலையில் இன்னைக்கு மத்தியானம் தான் வாங்கிட்டு வந்தது இருக்குது. ஹாசினிங்க உட்காந்து எடுத்துட்டுருக்கா. இதுதான் அந்த கலர்ஸ். என்ன சிந்து ப்ரௌன் கலர் இல்லை, அது காஞ்சதுக்கப்புறம் நல்லாவே இல்லைல்ல. இது வந்து ஸ்டாண்டர்ட் கலர். அது எடு இரு ஸ்டாண்டர்ட் கலர் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒன்றா திருப்பி பேப்பர்லேயே கொட்டிட்டு திருப்பி எடுத்துட்டு வேணுங்கிற கலர். இல்லைன்னா இது அப்படியே எடுத்துகிட்டு போவோம். ஒன்றா நான் எடுத்துகிட்டு போய் அந்த சிட் அவுட்டில் வச்சுக்கலாம். தனித்தனே நான் பேசிகிட்டே இருப்பேன். விளையாடாது கட்டி இருக்கு. கடைசியில் போட்டுருங்க. வார்த்தை வேலை வாங்குறாளே கைஸ். நான் வந்து ஒரு வேலையும் உருப்படியாக செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு வேலையும் நிரூபிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். பார்த்தீங்களா, அவள் அட்ட டைமில் அத்தனையும் தூக்கிட்டு போயிட்டான். நான் இப்போ ஒரு இதை தூக்குறதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்குவேன். இது எல்லாத்தையும் கண்டாதான் எங்கள் வீட்டில் யாருக்குமே என்னை பிடிக்காது. எல்லா கலரும் அடி பாவி சரியான வேலைக்காரியாக இருக்கியே. ஒவ்வொரு ரவுண்டுக்கு எங்கள் அப்பாவோட ஒவ்வொரு சப்பலையும் போட்டு ஜாலியாக போய் ஆட்டம் கட்டணும். அதுமே அவுட்லைன் இது வந்து உள்ளே போட்டிருக்கோம். அங்கே நம்ம இதுதான் அந்த கோல பாக்ஸ், கோலப்பொடி பாக்ஸ். இதில் ஒயிட் இருக்குது. ஒரு வேலையை உருப்படியாக செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியுதா. பார்த்தீங்களா என் தங்கச்சி எவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறான்னு. அவ்வளோதான் அவுட்லைன். இங்கேம்மா இந்த பானை அம்மா, இந்த ஒரே ஒரு பானை சரி இதை மட்டும் போட்டு இவங்க தான் டெக்னிக் சொல்லுவாங்க. இப்போ நான் போய் ட்ரைபாட் எடுத்துகிட்டு வரட்டா, செட் பண்ணிக்கலாம். கத்திரிக்கோலை காணோம்னா இதுக்குள்ளே விட்டு என்னம்மா இப்போ கலர் கொடுக்கலாமா? இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். அங்கே ஷோ இப்போ நம்ம ஃபஸ்ட் கலர் நம்ம ஆட்டம் தான். என்ன சொதப்ப போகிறேன்னு எனக்கு தெரில. ஆரம்பிக்கலாம்.
போங்க. இது அனைத்து கலர்ஸையும் சாணி அவங்க உள்ள போயிடுச்சுமா. எப்படி வேண்டாம், இப்படி வைக்காத. வீடியோ ஆன்ல இருக்கும். அங்க இருந்தது நான் உடனே கூட்டி அம்மா எங்க ஜெரி பண்ற தொல்லை இருக்கு. இதுக்குத்தான் இந்த கதவை திறந்தே வைக்கக்கூடாதுன்னு சொல்றது. நாயின்னு ஒரே நீ தான் ஹஸ்மி. கழுத நாய் அங்குள்ள போயிடுச்சு. எங்க ஹோட்டலுக்குள்ள போயிடுச்சா? அங்கெல்லாம் இங்கதான் இருக்கு. ஏன் அவளை கூப்பிடாத, அப்புறம் இங்க வந்து இந்த கோலப்பொடி எல்லாம் எத்தனை பர்பிள் இருக்கு. என்னோட கிளாஸ் லைட் மட்டும்தான் எனக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாமே இருக்கு. சரி இப்போ ஏய் அதெல்லாம் எங்க கொடு, இந்த நேவி ப்ளூ கொடு. அது போடலாமா இல்லை இந்த இது போடலாமா? அம்மா கிட்டே கேட்போமா? அம்மா வந்து நம்மளை தான் சொன்னாங்க. சரி ஒரு க்ரீன் சூஸ் பண்ணி. இந்த க்ரீனா இல்லை இந்த க்ரீனா? இந்த க்ரீனு. இதுவா? சரி இது இது இதுவா? நான் எடுத்து போடுறேன். கலர் கொடுக்க போகிறோம். மம்மி வீடியோ ஆனில் இருக்கிறது. எங்க தூக்கிட்டு போயிட்ட கலரை? மம்மி உன் கோலத்தை அழிச்சிடுறேன். அப்படின்னா நான் ஒயிட் கலர்ல பொங்க பானிக்கு தர வைக்கீங்களா? சரி ஹாஸ்னி, நான் என்ன மட்டும் கவர் பண்ணிக்கிறேன். இதை எப்படி கலர் பண்ணும்? சொல்லு, இது ஒயிட் கலர் தரேன். அம்மா இது ஃபுல்லா தரவேன், பார்டருக்கு மட்டும் தரவாமா? இதுக்கு அது போட வேண்டாம், அந்த கலர் விட்டு அப்படியே மேனேஜ் பண்ணலாம். சரி அந்த பூவுக்கு பிங்க் கலர் தரேன். அந்த பிங்க் தான் எனக்கு கொஞ்சம் இங்கே இதுதான் லைட்டில் வந்து லைட் இல்லாமல் எல்லாமே கருப்பாக தான் தெரியும். அதுதான் ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம்.
இப்போ வந்து ஹாசினியின் கைவண்ணம் இங்கே இருக்கிறது. ஹாசினி அந்த சைடு கை இல்லையா? ஐயோ, அப்படியே இப்படிக்கா பார்த்தீங்கன்னா 10:25. இப்படி தான் போட்டிருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இதில் வந்து இன்னும் இப்போ அடுத்ததாக வந்து நம்ம இந்த இதுக்கு கலர் தரலாம். அதுக்காக ஹாஸ்னி தூக்கிட்டா மஞ்சள் கலர். நான் வந்து இந்த ஆரஞ்சும் இது ரெட் கலர், இது வந்து ஒரு ஆரஞ்சு, லைட் டார்க். ஒன்று பண்ணுறியா? ஆரஞ்சு இப்படியா? நாங்கள் டப்பா அவஸ்தை. ஃபஸ்ட்டு இது ஒரு லேயர் கொடுப்போம், அப்புறம் இதே ஒரு லேயர் கொடுப்போம். கொடுத்துட்டு காமிக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு முடிந்து விட்டது. நான் வந்து கேமரா கவர் ஆகுமான்னு தெரில கைஸ். போயிட்டாங்கன்னு சொன்னேன் நிறைய ராசு அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். அங்கே கொஞ்சம் அம்மா அங்கே இதுதான். அப்புறம் எப்படியோ பையன் அம்மா நல்லா இருந்தா முடியலைன்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். ஹாசினியோடத காமிச்சியான்னு கேட்டால் அதுங்காட்டி தான் காமிக்கிறேன். ஹாசினி மாதிரியே ஒரு பாப்பா. இங்கே தீ எரிகிறது. இதுதான் எனக்கு இந்த தீ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நான் எழுதின அலங்கோலம். இனிய பொங்கல் நல்வாழ்த்து கேவலமாக எழுதியிருக்கேன். ஸோ இந்த கோலங்கள் அனைத்தையும் நீங்கள் வந்து ஸ்டோரியில் நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் dia_hashu அப்படிங்கிற ஐடியில் வந்துட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் ஸ்டோரியாக பார்ப்பீங்க. ஸோ பார்ப்பீங்க. ஸோ திஸ் இஸ் ஹாஷினிஸ் கோலம், a perfect one. அண்ட் இந்த வீடியோவை நான் தனியாக நிறைய கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ஒரு கிளிப்பிங்காகவும் அது எல்லா கிளிப்பிங்ஸையும் சேர்த்து ஒரு வீடியோவாக போடுறேன். இன்றைக்கி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அதை வீடியோவாக போட்டுட்டு நாளைக்கு எடுக்கிறது, அதாவது இன்றைக்கி day 1 ஆஃப் பொங்கல்,
டே 1 ஆஃப் பொங்கலுக்கு நாங்கள் ட்ரான்சிஷன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். அந்த அந்த கிளிப்பிங் வந்து நான் கடைசியில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அண்ட் கடைசியில் குட்டியூண்டு ஆட் பண்ணுறேன். அண்ட் 4th டே ஆஃப் பொங்கல் அந்த அன்னைக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறோம். ஷார்ட் வீடியோ மாதிரி கொடுக்குறோம். நான் ரொம்ப நிறைய குட்டி குட்டியாக கிளிப்பிங்ஸ் எடுத்தங்காட்டிக்கு எனக்கு எப்படி நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. இவங்க இதை கோலத்தை போட்டு முடித்த உடனே நான் போய் அதுதான் என்னோடய முதல் வேலையாக இருக்கும். வீடியோ எடிட் பண்ணி இன்னைக்குள்ளே போட்டு முடிக்கணும். எனக்கு நாளைக்கெலாம் சத்தியமாக டைம் இருக்குமானே தெரில. பார்ப்போம். பையனெல்லாம் கொண்டு வந்து இங்கே முடிக்கணுமே இல்லை நட்டு பிடிச்சி மிச்சரெல்லாம் தேய்க்கிடாம மட்டும் நேரைக்கு ஒன்றும் முடியாது. கால் கை நரம்புல துளுத்து பிடிச்சி கை ஸோ ஓகே, நம்ம அதை பார்க்கலாம். அவுட்புட் காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். என் கையில் ஃபுல்லாக சாணியாக போயிடுச்சு. ஓகே, அவுட்புட் பார்க்கலாமா?